வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், நம்ம எறா ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு வைக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா ஃபிங்கருக்கு தேவையான பொருட்கள்: எறா வந்து 1 கிலோ வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், பச்சரிசி மாவு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரஸ்கு தூள் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து 2 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். இது பாருங்கள், நம்ம எறா ஃபிங்கருக்கு இது பல்குத்துற குச்சி, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது பாருங்கள், இப்போ எறா ஃபிங்கருக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், இந்த வெறும் மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ எறா எடுத்து போட்டோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதே சரியாக போயிடும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் தண்ணியே ஊற்றாமல் இப்போ நான் பிசைஞ்சிட்ருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தொளிச்சிக்கலாம் தண்ணி. இப்போ எறாவில் மசாலா சேரல, இன்னும் கொஞ்சம் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தேவை இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி தொளிச்சிக்கலாம். ஏன்னா திடீர்னு எறாவில் தண்ணி அதிகமாக இருந்து நம்மளும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பல் குத்துற குச்சியில் இந்த ரைட்டை உள்ளே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே எடுத்து நல்லா இப்படி லென்த்தாக இந்த மாதிரி சொருவிக்கங்க. இப்படி மசாலா தடவிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இப்படி நம்ம நிமித்தி குத்துனா தான் நீட்டு வாக்கில் கரெக்டாக உள்ள வரைக்கும் போகும். இப்போ இதில் கொஞ்சம் மசாலா இப்படி தடவிடுங்க. இருக்கிற மசாலாவை இந்த மாதிரி தடவிக்கங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம குத்தி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எறா ஃபிங்கருக்கு இந்த மாதிரி குத்தி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிக்கும் போது இந்த பிரெட் தூளில் நம்ம வச்சுட்டு, பாருங்கள், இந்த பிரெட் தூளில் நம்ம பொரிக்கும் போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சாப்பிடும்போது பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரஸ்க்கு பொடியை நம்ம எல்லாத்துலேயும் பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ பொரிக்கலாம். பாருங்கள், நம்ம பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஓரளவுக்கு எறா வந்து நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ எறாவை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி 4-5 பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்லையும் ஹைலையும் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹையில் இருந்தது, இப்போ சிம்மில் வைக்கிறேன் அடுப்பை. பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு எறா ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.